Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த மஸ்ஜிதிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டம், ஏதாவது ஒரு பள்ளியிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை தங்களுக்கு மத்தியிலே படித்துக் கொள்வார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அந்த சபைக்கு சக்கீனா என்கிற தனது அமைதியை இறக்குகிறான், ரஹ்மா என்கிற தனது அருளை இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு மத்தியில் பிரஸ்தாபம் செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த 4 பாக்கியங்களும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரைக்கு நான் வருகிறேன். அன்பின் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது, பாசம் வைப்பது, மதிப்பு வைப்பது, மரியாதை வைப்பது ஈமானுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்றாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உண்மையான மூமின்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நபியே மேலானவர், முதன்மையானவர் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். ஈமானுடைய அடையாளம் என்னவென்றால், தன்னை விட அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் நேசிக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா ஏண்ட உயிருக்கு அடுத்ததுன்னு சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யா உமர், ஈமான் உமரே, உங்களுடைய ஈமான் பூரணமாகவில்லை என்று சொன்னார்கள். உடனே உமர் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விட மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது, இப்போதுதான் உமரே பூரண ஈமான் பெறுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் தன்னை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை 2ஆம் கட்டமாக 3ஆம் கட்டமாக வைப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு அடையாளமாகும். சூரா தௌபாவிலே அல்லாஹு தஆலா, இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய சகோதரர்களோ, உங்களுடைய அதாவது துணைவிகளோ, கணவனாக இருந்தால் மனைவியோ அல்லது கணவனோ, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வமோ நஷ்டம் போய்விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரமோ, நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வீடோ, அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை விடவும் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய 8 விஷயங்களை சொல்லிவிட்டு, இதெல்லாம் நேசத்துக்குரியதுதான், ஆனா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிறகு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக நாங்கள் நேசம் என்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் முதல் கட்டமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தனது பெற்றோர், தனது பிள்ளைகள், முழு மனித சமுதாயத்தை விடவும் என்னை நேசிக்காத வரையில் மூமினாக முடியாது. இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுப்புன் நபி, நபி மீதான நேசம் என்கிறது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று. இந்த நேசத்தை நாங்கள் மதிப்பின் மூலமாக, மரியாதையின் மூலமாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாடங்களை படிப்பிக்கிறார். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல நேசம் இருந்தது. அந்த நேசத்தினாலேயே நபி அவங்க
அவங்க சில நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி தனது கையாலேயே நபி அவர்களுக்கு ஒரு ஆடை நெய்கிறாள். தனது கையாலேயே செய்து ரொம்ப அழகாக செய்து அதை நபி அவர்கள் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு சபையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆடையை கொடுக்கிறார்கள். ஒருவர் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறார். சில வேளை நாங்கள் வாங்கிக் கொள்வோம். அது எங்களுக்கு சில நேரம் தேவையாக இருக்கலாம், சில நேரம் தேவையில்லாம கூட இருக்கலாம். பெரும்பாலும் இப்ப வீடுகளுக்கு போற நேரங்கள்ல புதுசா யாராவது வீடு கட்டி இருந்தா என்ன செய்வாங்க? கையில ஒரு கிளாஸ் பெட்டி எடுத்துட்டு போவாங்க, இல்லாட்டி சுவருக்கு அடிக்கிற குளக்கொண்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா ஒரு 10-15 குளக்கு இருக்கு, ஒரு 7-8 கிளாஸ் பெட்டி இருக்கு. யாருக்கு கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, வாங்கிக்குவாங்க. ஆனா அது அவங்களுக்கு தேவையா இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடையை தேவையோடு வாங்கி கொண்டார்கள். எனக்கு இது தேவை என்கிற மனநிலையோடு வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டு அந்த ஆடையை போட்டு வந்தாங்க. அது நபி அவர்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. உடனே ஒரு சஹாபி பார்த்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது ரொம்ப இந்த அழகான ஆடையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, கொஞ்சம் இருங்கன்னு உள்ள போறாங்க. அப்ப கூட இருந்த சஹாபாக்களுக்கு கோபம் வருது. அந்த பொம்பளை ரசூல்லா உடுக்கணுங்கிறதுக்காக அவவே கையால நெஞ்சி கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆடையை ரொம்ப ஆசையோடு வாங்கி கொண்டார்கள். அவங்க போட்டுட்டு வராங்க, அவங்களுக்கு அது நல்லா இருக்குது. நீ போய் இந்த உடுப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்றியே, இப்படி நபி அவங்கள்ட்ட சொன்னா அது அவங்க கலட்டி தந்துருவாங்கன்னு தெரிஞ்சுதானே நீ சொன்ன இப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை கொடுக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபி என்ன சொல்றார் தெரியுமா? நான் உடுப்பு மேல உள்ள ஆசையில கேட்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த ஆடை மூலமாக நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என்னை கஃன் செய்யணும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் சொன்னேன் என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவருக்கு ஆசை என்னடா, ரசூல்லா போட்ட உடுப்போ எனக்கு கஃனாக அமையணும். அந்த ரசூல்லா மேல உள்ள அன்பு. ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. அந்த சஹாபிக்கு கேட்குது, கேட்டுட்டு மெதுவா வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றாரு. இன்னொரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க, மெதுவா சொல்றாரு. இன்னொரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க, மெதுவா சொல்றாரு. புறவு பார்த்தா காணல. புறவு இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போறாரு. பேய்த்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க சலாம் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. உங்களை சலாம் என்கிற அந்த துவா எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சத்தம் போட்டு பதில் சொல்லாம கேட்காத மாதிரி மனசுக்குள்ள பதில் சொல்லி கொண்டிருந்தேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சலாம் எனக்கு அதிகமா கிடைக்கணுங்கிற ஆசை. இப்படி சஹாபாக்கள் சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உள்ள அன்புனால நபி அவங்க சில நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. சாப்பாட்டுக்காக அல்ல, ரசூலுல்லாஹ் மேல உள்ள அன்பு. அவங்களோட நீண்ட நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவாங்க, போயிட்டு ரசூலுல்லாஹ் பிரிய அவங்களுக்கு மனசு இல்லை. இந்த மனநிலையில் பல சஹாபாக்கள் இருந்தார்கள். இதற்காகவே ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி சபையில இருந்துட்டு போறாரு, போயிட்டு ரிப்பீட் ஓடி வரார், சோகமா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன சோகமா இருக்கிறீங்க, என்ன கவலைங்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு போனேன், உங்களை பிரிந்திருக்க மனசு வரவில்லை, உடனே நான் இங்கு வந்து விட்டேன். இப்படி வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு கவலை வந்தது. நாளை உங்களுக்கும் மரணம் இருக்கிறது, எங்களுக்கும் மரணம் இருக்கிறது. இந்த மரணத்துக்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள், நாங்க எங்க இருப்போம் எங்களுக்கே தெரியாது. அப்ப இந்த மௌத்தோட எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறிந்து விடுமா, உங்களோடு உள்ள அந்த நேசத்தை நாங்கள் இழந்து விட வேண்டி வருமா, இந்த கவலை வந்தது, அதுதான் நான் சோகமாக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. அந்த கவலைக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறார். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க யாரோடு இருப்பாங்கன்னா, நபிமார்களுடனும் சித்திகீன்களுடனும் சுகதாக்களுடனும் சொர்க்கத்தில் இருப்பாங்க என்று இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்கிறார். இப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள், நேசம் செய்வாங்க. அந்த நேசத்தால சில நேரங்களில் நபி அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நபி அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க.
அவங்களோட நீண்ட நேரம் கழிச்சு கொண்டிருக்கோம் நினைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட போங்கன்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. ஒரு சஹாபி நினைப்பாரு நான் ஒரு அரை மணி நேரம் ரசூலுல்லாவோட இருக்க போறேன்னு நினைப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சஹாபி நினைச்சானா ஒரு மணி நேரம் போயிடும். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. சில சஹாபாக்கள் சாப்பாடு நேரத்துக்கு போவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதுல இருந்து ஏதாவது சாப்பிடணுங்கிற ஆசை. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான், நபியினுடைய வீட்டுக்கு சாப்பாடு நேரத்தில் அவர் கூப்பிடாம போக கூடாது. அப்படியே அவர் கூப்பிட்டாலும் போய் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கலைச்சு கொண்டிருக்க கூடாது. உங்களுடைய இந்த செயல் இருக்கிறது யூதின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோவினை ஏற்படுத்தும், சிரமத்தை ஏற்படுத்தும். அது அவர் சொல்ல வெட்கப்படுவாரு, அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குற மாத்திரம் இல்லாம யார் அல்லாஹ்வுடைய தூதரை நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் இழிவு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி மேல அன்பு கொண்டு கூட அவங்கள நோவினை செஞ்சிடக்கூடாது. நம்ம அன்பு தொல்லன்னு சொல்லுவோமே, அப்படி நோவினை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை எதிர்பார்க்கக்கூடிய குற்றமாக இஸ்லாம் சொல்லுது. சஹாபாக்களில் சிலர் இருந்தார்கள், நாட்டுப்புற மக்கள், நபியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் தெரியாமல் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சத்தமா பேசுவாங்க. அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான், கடுமையான வசனங்களை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்பவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சவுண்டை விட உங்களோட சவுண்டை நீங்க உசத்தாதீங்க. உங்களில் ஒருவர் மற்றவரை கூப்பிடுவது போல் அவரோட நீங்க பேசாதீங்க. அப்படி நடந்தால் அன் தஹ்பத் அமாலக், உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிற நோக்கம் இல்லாம அவங்களோட பேசுகிற போது சத்தமா பேசினாலும் அல்லது எங்களில் ஒருவரை கூப்பிடுற மாதிரி அவங்கள நம்ம கூப்பிட்டாலும் அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொள்வது மிக ஆபத்தான குற்றம். மனசுல அவமதிக்கொண்டு நினைச்சாலும் நினைக்காட்டியும் கூட குற்றத்தில் வந்து சேருகிறது. இப்படி குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டியதுடைய அவசியம் சொல்லப்படுகிறது, அவங்கள மதிக்க வேண்டியதுடைய அவசியம் சொல்லப்படுகிறது, அவங்களோடு எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் சொல்லப்படுகிறது, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு எப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. இப்படி ஏராளமான வழிகளை நாம் பார்க்கலாம். அன்பின் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் கலிமா சொன்ன எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் இருக்குது. கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் நேசம் இருக்குது. தொழக்கூடிய 5 நேரம் தொழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கும் இருக்குது, தொழாம ரோட்ல கஞ்சா அடிச்சிருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு கூட ரசூலுல்லாஹ் மேல ஒரு பாசம் இருக்குது. நபி அவங்களை யாராவது இழிவா பேசினா அவனோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ரசூலுல்லாஹ் மேல அன்பு இருக்குது. எல்லாருக்கும் அன்பு இருக்குது. ஆனா அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்வார், அந்த அன்பையும் மரியாதையும் எப்படி வெளிப்படுத்தினால் அது உண்மையான அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்கும், இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் மீது அன்பு இருக்குது, எல்லாருக்கும் அன்பு இருக்குது. இந்த அன்பை சில ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு பிள்ளை மேல அன்பு இருக்குது, பிள்ளை எதை வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. உடுப்பு வாங்கி கேட்கறாங்க கொடுக்குறாங்க, சைக்கிள் வாங்கி கேட்கறாங்க கொடுக்குறாங்க, டச் போன் வாங்கி கேட்கறாங்க கொடுக்குறாங்க. ஏண்ட பிள்ளைக்கு இல்லாம நான் வேற யாருக்காக உழைக்கிறேன். அவர்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டா, புள்ள கேட்கிறதையெல்லாம் வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துறாங்க. சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, புள்ள எதை விரும்புதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. சில பெற்றோர்கள் இருப்பாங்க எப்படின்னு கேட்டா, புள்ளைய முழுமையா சுதந்திரமா விடுவாங்க. பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுவாங்க, நான் மத்த வாப்பா மாதிரியா இருந்தேன், நீ என்ன செய்ய நினைச்சாலும் உன்னை நான் தடுக்கலையே. அவர் அன்பா அந்த அன்பை அப்படி வெளிப்படுத்திருக்கிறார். நாங்க வாத்த பாப்பா உமா மாதிரியா இருந்தோம், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தந்தோமே, அந்த அன்பை அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க.
சில நேரங்களில் சில பெற்றோர் இருப்பாங்க, பிள்ளையோட அனுபவம் இருப்பாங்க, புள்ள தவறு செய்யற இடத்துல அடிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏதாவது வாங்கி கிடைத்தா இது கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிப்பாங்க. சாப்பாட்டை கேட்டா வாங்கி கொடுப்பாங்க, போனை கேட்டா நான் கையில காசு இருந்தாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு இது தேவையில்ல. அவங்களுக்கும் புள்ள மேல அன்பு இருக்குது. ஆனால் பிள்ளைக்கு தகுதி இல்லாததை வாங்கி கொடுப்பது உண்மையான அன்பு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க வாங்கி கொடுக்கல. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த மாதிரி பெற்றோர்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா தவறுல போயிறாங்க. காசி அதிகமாக கிடைச்சி தவறுல போற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சுதந்திரம் அதிகமாக கொடுக்கப்பட்டு ஊரை சுத்திட்டு வந்து அதுல தவறுல போற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நவீன சாதனங்களை அதிகமா கையில கொடுத்து அதனால பிள்ளைகள் தவறி போறவங்க இருக்கிறாங்க. பிள்ளையெல்லாம் தவறி போனதுக்கு பிறகு சில நேரம் பிள்ளையே என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் தான் சின்ன வயசுல அறிவில்லாம போன் வாங்கி கேட்டேன், உங்களுக்கு மூளை இல்லையா? நீங்க தானே என்ன கெடுத்தீங்க, நான் தான் சின்ன வயசுல ஊர் சுத்தினா உங்களுக்கு மூளை இல்லையா என்னைய கட்டுப்படுத்துறதுக்கு? இப்படி கேட்குது. இப்ப நாங்க எங்களுடைய பிள்ளைகள் மீது வச்சிருக்கிறது அன்பு, எல்லா பெற்றோர்களும் வச்சிருக்கிறது அன்பு. காலையில சுபோக்கு பாக்குறோம், புள்ள சுருண்டு படுக்கிறான். எல்லா பெற்றோருக்கும் வார அன்பு என்னன்னு கேட்டா, சுருண்டு படுக்கிறான், கூதல படுக்கிறான், பெட்ஷீட் எடுத்து போத்தி விடணுங்கிறது. இதுதான் நமக்கு அன்பா வருகிறது. ஆனா இஸ்லாத்தின் பார்வையில் அந்த பிள்ளைய தொழுகைக்கு எழுப்புறதுதான் உண்மையான அன்பு. அப்ப எந்த அன்பை நாம் வரவேற்கலாம், எது அன்பு என்கிற பெயரில் அநியாயம் செய்வதாக, மோசடி செய்வதாக, தவறுக்கு வழிவகுக்கிறதாக இருக்கும், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சில நேரங்களில் மனைவி மேல வைக்கிற அன்பு மனைவியை தவறுல கொண்டு விட்டுறது, பிள்ளைகள் மேல வைக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை தவறு. வேணும் அன்பை நம்ம முறையா காட்டல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துறது? நம்ம பிள்ளைகளுக்கு முகம்மது அகமது என்று பெயர் வச்சு அதன் மூலம் வெளிப்படுத்தலாமா? ஒரு வகையில அதுவும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அடையாளம். ஆனா அது முழுமையான அடையாளம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதன் மூலமாக அவர் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை நாம் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா 10 முறை எங்களுக்கு அருள் புரிகிறான். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் என் மீது சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டி இருக்கிறாங்க. ஸலவாத்து சொல்வதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். உண்மையான அன்பை, முழுமையான அன்பை நாம் வெளிப்படுத்துறதுக்கு வழி என்ன? அவர் என்ன கொள்கையை போதித்தாரோ, எந்த வாழ்க்கை முறைப்படி வாழ சொன்னாரோ அதன்படி வாழ்வது. அவர் போதித்த கொள்கையை நாம் ஏற்று வழி நடத்துகின்ற அதே நேரத்தில் எங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது. இது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நிதர்சனமாக காட்டுவதாக இருக்கு. இன்றைக்கு நாங்க உலகத்துல நிறைய பேர் மேல அன்பு வைக்கிறத நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய நாடு கொஞ்சம் பரவாயில்லை. இந்த இந்தியாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள் ரோட்ல பெரிய வாகனம் புழக்கா இருக்கும். என்னலான்னு பார்த்தா கொஞ்சம் பேர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு பிடிச்ச யாராவது நடிகர்கள் இருப்பாங்க. அந்த நடிகருடைய போட்டோவை ஒரு 20 அடி 30 அடிக்கு செஞ்சு அதை பாலால குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அஜித்தினுடைய படத்துக்கு பாலபிஷேகம், விஜயனுடைய படத்துக்கு பாலபிஷேகம், இதுக்காக ரோட் புழக்கா இருக்கு. அவன் அந்த நடிகர் மேல் உள்ள அன்பை பால் ஊத்தி நிரூபிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய பிறந்த நாளைக்கு ரோட்ல போற எல்லாருக்கும் இனிப்பு கொடுப்பாங்க, அல்வா கொடுப்பாங்க. ஆனா இத்தனைக்கு அவனுக்கு அவன் உம்மா பாப்பா எப்ப பிறந்ததுன்னு தெரியாம இருக்கும். சில நேரம் அவன் பிறந்த டேட்டை மறந்திருப்பான். இவங்களுடைய அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அந்த குறிச்ச நடிகருடைய படம் வந்துட்டா சீடியில பார்க்காம தியேட்டர்ல போய் பார்க்கணும், அப்பதான் அவனுக்கு லாபம். முதல் ஷோவுலயே பார்க்கணும். 50 ரூபா டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னா 50 ரூபா டிக்கெட்டுக்கு 200 ரூபா 250 ரூபா கொடுத்து வாங்கி பார்க்கணும். அவனுக்கு அந்த அன்பு அப்படி வெளிப்படுத்த தெரியுது பாருங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மேல அன்பு வச்சிருக்கிறோம். அவங்கள பத்திய வாழ்க்கை வரலாறுகள் இருக்குது, தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் இல்லை. அவங்க சொன்ன ஹதீஸ்கள் வருகிறது, அதை அறிஞ்சு கொள்ள ஆர்வம் இல்லை.
இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குகள் இருக்குது, தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் இல்லை. இந்த ரெண்டு அன்புக்கும் இடையிலே வித்தியாசத்தை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? சில பேர் ஏதாவது ஒரு நடிகரை பிரிச்சிருக்கோம், அவனுக்கு அவன் ஒரு படத்துல எங்கேயாவது முடிய ஒரு மாதிரி வெட்டிட்டு வருவான், இவங்க அதுக்கேற்ற மாதிரி முடி வெட்டுவாங்க. எங்கேயாவது தாடியை ஏதாவது ஒரு ஸ்டைலுக்கு மாத்தி இருப்பான், அந்த ஸ்டைலுக்கு இவங்க தாடியை மாத்திக்கிறாங்க. உடுப்பை ஏதாவது மாத்தி இருப்பாங்க, அந்த ஸ்டைலுக்கு உடுப்பை மாத்திக்கிறான். தான் யாரை விரும்புறானோ அவரை போல உடுக்கணும், அவரை போல நடக்கணும், அவரை போல பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புது, ஆனா அவரை போல வாழ விரும்பல, அவரை போல தாடி வைக்க விரும்பல, அவரை போல உடுக்க விரும்பல என்று சொன்னால் இந்த உலக அடிப்படையிலேயே நாங்க ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வே தெளிவாக அல் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னு சொன்னா, நபியே இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். இதுதான் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம். நீங்க என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமாக இருந்தால் என்ன பின்பற்றுங்க. அல்லாஹ் உங்களை விரும்புவான், நேசிப்பான், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்படி போதிக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுவது, அவங்களுடைய ஹதீஸ்களை அறிஞ்சு கொள்ள வேணுங்கிறத ஆர்வப்படுவது, அவங்க மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொய்களை களைய வேண்டும் என்கிற ஆர்வப்படுவது, அவங்க சொன்னது எது, அவங்க பேர்ல சொல்லப்பட்ட பொய் எது என்கிறத பிரித்தறிய வேண்டும் என்கிற ஆர்வம் வெளிப்படுவது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தினுடைய வெளிப்பாடு. இது எல்லாத்தையும் விட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவங்களுடைய போதனைகளில் எதுக்கு அவங்க கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதுல நம்ம உறுதியா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது போதனைகளில் சுமார் 13 வருடங்கள் தௌஹீத் பிரச்சாரத்துக்கே அதிகமான காலத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. அதுக்காகவே அதிகம் சிரமப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சாரத்துடைய அடிப்படை என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இதுக்காகத்தான் அவங்க சிரமப்பட்டிருக்கிறாங்க. களவெடுக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, இதை சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படல. அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு தெய்வங்களை வணங்காதீர்கள், இதை சொல்வதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் இஸ்லாத்துக்குள்ள இருந்து முஸ்லிமா இருந்து செஞ்சா வெளியே போயிடுவான். அல்லாஹ் தஆலா தெளிவாக அல் குர்ஆனில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான், அது அல்லாத ஏனைய பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இப்ப உலகத்துல பெரும்பாவமா நாங்க நினைக்கிறது, பெரும்பாவங்களோட உள்ளதுதான் விபச்சாரம் செய்வது, களவெடுக்கிறது, இதெல்லாம் பெரும்பாவங்கள். ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில் இணை வைத்தல்ங்கிறது இது எல்லாவற்றையும் விட பெரிய பாவம். ஆனா இன்றைக்கு இணை வைத்தல் எங்களுக்கு சாதாரணமா போயிருக்கு. இணை வைத்தலுடைய கடைசி முடிவு என்ன? பமை யுஸ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஅவாஹுன் நார், அவனுடைய நிரந்தர தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சொர்க்கம் ஹராமாகிவிடும். நிரந்தர நரகத்துக்குரிய பாவம் இணை வைத்தல். இணை வைத்தல் என்றால் என்ன? சிலைகளை வணங்குவது மட்டும் இணை வைத்தல் என்கிறது தவறான ஒரு நிலைப்பாடு. அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு சமமாக அல்லது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை படைப்பினங்களில் யாராவது ஒருவருக்கு கொடுத்தால் நாங்க அந்த படைப்பை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டோம், அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிட்டோம். ஒரு விஷயத்தில் அப்படி செஞ்சாலும் அந்த குற்றம் வந்துவிடும். அதே நேரம் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பிட்டாலும் நாங்கள் இணை வைத்தவர்கள் ஆகுவோம். இதை லேசா புரிஞ்சு கொள்வதற்கு சொல்கிறேன். நாங்க கலிமாவுக்கு எப்படி அர்த்தம் செய்திருக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ்.
வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏதாவது ஒரு வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்தால் நாங்கள் கலிமாவை விட்டு வெளியாகி விடுவோம். இந்த கலிமாவை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வணக்கங்களையும் இந்த வணக்கத்துக்குரிய என்று சொல்கிறோமே, அந்த வணக்கம் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அந்த குறிச்ச இபாதத்தை சொல்லணும், போட்டால் தெளிவா வரும். உதாரணமா தொழுகை ஒரு வணக்கம். இந்த கலிமாவில் இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய என்கிற வாசகத்துல அந்த வணக்கம் என்கிற வாசகத்தை எடுத்துட்டு தொழுகை என்கிற வாசகத்தை போடுங்க. போட்டா என்ன அர்த்தம் வரும்? தொழுகைக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது தொழுதா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியாகிடுவோம். அந்த இடத்துல நோன்பு போடுங்க. நோன்புக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் அல்லாம யாருக்காவது நோன்பு பிடிச்சா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். அந்த இடத்துல ஹஜ்ஜ போடுங்க. ஹஜ்ஜுக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்காக இல்லாம வேறு யாருக்காவது ஹஜ் செஞ்சா நம்ம குபுர்ல போய் விழுந்துருவோம். அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்றது வணக்கம். துவாவை அந்த இடத்துல போடுங்க. துவாவுக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் அல்லாம யாரிடத்திலாவது துவா கேட்ட நிலையில நாங்க மௌத்தா போனோம்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். நேர்ச்சைங்கிறது ஒரு வணக்கம். அந்த இடத்துல நேர்ச்சையை போடுங்க. நேர்ச்சைக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்ம நேர்ச்சை அல்லாஹ்வின் மீது வைக்காம அப்துல் காதர் ஜீலானி மீதோ அல்லது ஏதாவது ஒரு தர்கா மீதோ நேர்ச்சை வச்சுட்டோம்னு சொன்னா கலிமாவை முறிச்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். இது சுருக்கமாக அந்த இபாதத்தை விளங்கி கொள்றதுக்காக சொன்னது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இந்த போதனைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது நபி மீது உள்ள நேசத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மேல நேசம் இருக்குது, அன்பு இருக்குது. இந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? சில பேர் பிள்ளைய வச்சு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நேரம் தேடிட்டு இருப்பான். என் பிள்ளைய பிறந்த நாள ஆகா ஓகோன்னு கொண்டாடி என் புள்ள மேல உள்ள பாசத்தை நான் வெளிப்படுத்தணும். என் மகள கல்யாணத்தை ஊரே புகழ்ற மாதிரி செஞ்சு என் புள்ள மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் காட்டணும். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அன்பை இன்றைக்கு முஸ்லிம்கள் பெரும்பாலானவங்க எப்படி வெளிப்படுத்த விரும்புறாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாசத்துல மீலாது விழா ஒன்றை நடத்தி அதன் மேல அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அவங்க பிறந்த மாசத்துல பள்ளியெல்லாம் தோரணம் கட்டி கலர் கலரான லைட்டை போட்டு அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அவர் பிறந்த அந்த மாசத்துல 12 நாட்கள் நாங்கள் மௌலுதுகளை ஓதி அதை வச்சு அன்னதானங்களை பங்கிட்டு இதன் மூலமாக அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். இப்படி எங்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துறதுல ஏதாவது ஒரு வழியில வருமா என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய வழிமுறையிலே வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வருஷமாவது அவங்க பிறந்தநாள் கொண்டாடியதும் இல்லை, மீலாது மௌலிது எடுத்ததும் கிடையாது. இப்படி சொன்னா என்ன சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை விரும்பல, விட்டுட்டாங்க. மற்றவங்க தான் அவங்களோட புகழ பாடணும். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மௌத்தானதுக்கு பிறகு இந்த உலகத்திலே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அபூபக்கர் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வலதும் இடதும் போல அபூபக்கர் அவங்களுக்கு பிறகு உமர் அவங்க இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் மக்களை கல்யாணம் முடிச்ச உஸ்மான் அவங்க இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை திருமணம் முடிச்ச ஃபாத்திமா அவங்கள திருமணம் முடிச்ச அலி ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மனைவியினுடைய சகோதரர் முஆவியா அவங்க இருந்தாங்க. இவங்க எல்லாம் தொடரா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களே, இவங்கள யாராவது ஒருவர் இதை செஞ்சாங்களா? அவங்களுக்கு மீலாது விழா எடுத்தாங்களா? அதன் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தினாங்களான்னு கேட்டா அவங்க யாரும் செய்யல. அவங்கள விட நாங்க ரசூலுல்லாஹ் மேல அன்பை இப்படி வெளிப்படுத்தலாமா? அப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருந்தா அவங்க செய்யாம விட்டுருப்பாங்களா? சரி, சஹாபாக்கள் யாராவது செய்யல, தாபியங்களாவது செஞ்சாங்களா? தப தாபியங்களாவது செஞ்சாங்களான்னு கேட்டா அவங்க யாருமே செய்யல. அவங்க யாருமே செய்யலன்னு சொன்னா மார்க்கத்துல எந்த வகையிலும் உள்வாங்கப்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிற்பட்ட காலங்களில் சிலர் பாடல்களை ஏற்றினார்கள். அந்த பாடல்களுக்கு குர்ஆனுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது.
அந்த ஓதுகிற மஜ்லிஸ்களுக்கு குர்ஆன் ஓதுகிற மஜ்லிஸுக்கு இல்லாத சிறப்பு கொடுக்கப்பட்டது. அதை ஓதுறதுக்குரிய நன்மைகள் இஸ்லாத்திலே இல்லாத அளவுக்கு சொல்லப்பட்டு இன்றைக்கு அது மக்கள் மத்தியில புகுந்திருக்கு. குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் சுப்ஹான மௌலிது ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துவாங்க. இந்த சுப்ஹான மௌலித் அந்த வார்த்தை பிரயோகங்கள் மௌலுதுன்னு சொல்லுவாங்க. மௌலுதுன்னு சொன்னா குழந்தை என்று அர்த்தம். மௌலிதுன்னு சொன்னா பிறந்த நாள், பிறந்த இடம் என்று ரெண்டு அர்த்தம் இருக்குது. இந்த வார்த்தையே இஸ்லாத்துல அல்லாஹ்வை தவிர வேற ஒரு ஆளுக்கு பயன்படுத்துறது தவறு. சுப்ஹான என்ற வார்த்தை இருக்குது, நாங்க யாருக்கு பயன்படுத்துறோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் பரிசுத்தமானவன்டா என்ன பரிசுத்தத்தை நாங்க சொல்றோம்? சுத்தம் என்று நாங்க சில விஷயங்களை சொல்லுவோம், அசுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு சுத்தம் என்று சொல்லுவோம். அல்லாஹ் பரிசுத்தமானவன் நாங்க எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? கழுவி சுத்தமா இருக்கிறதுக்கு சொல்றோமா? அதுக்கு சொல்றது இல்ல. எல்லா வகையான குறைகளை விட்டும் சுத்தமானவன் அல்லாஹ். மனுஷனை பொறுத்தளவுல மலசலம் கடிப்பான், அசுத்தம் நஜீஸ் ஆகுவான், குளிக்க வேண்டிய நிலைமை வரும், ஊத்தை அடையலாம், அவங்க ரிப்பீட் சுத்தமாக்கிக்கலாம், தண்ணியால சுத்தமாக்கிக்கொள்ளலாம். இப்படி வேற வழிகள் இருக்கு. அல்லாஹ் தூய்மையானவன் சொன்னா இந்த தூய்மை கிடையாது. அல்லாஹ் தஆலா தூக்கத்தை விட்டும் தேவையில்லாதவன், பசியை விட்டும் தேவையில்லாதவன், குறைகள் என்று இருக்கக்கூடிய எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ். இந்த சுப்ஹான என்கிற அந்த அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துற வார்த்தை மௌலிதுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை பிரயோகமே தவறு. சரி, இதுல உள்ள விஷயங்களாவது நல்ல விஷயங்கள் இருக்குதா? இது பித்அத்தா வந்து நுழைஞ்சிருக்குது. எந்த இபாதத்தும் இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது, வந்தா அது வழிகேடுங்கிறது தெளிவா வந்திருக்குது. இருக்கிறதாவது சரியா இருக்குதா என்று கேட்டா கற்பனைக்கு எட்டாத பொய்கள் அதுல கலந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. ஆமீனா அவர்கள் நபி அவர்களை குழந்தைய கொண்டு அப்துல் முத்தலிப் அப்பாட்ட கொடுக்கறாங்க. கொடுத்த நேரம் அப்துல் முத்தலிப் ஒரு பாட்டு படிச்சாராம். சில நேரங்களில் மௌலித பார்த்தா இந்த பழைய படங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு. புள்ள கிடைச்சதுக்கு ஒரு பாட்டு, புள்ள வளர்றதுக்கு ஒரு பாட்டு, புள்ளோட கல்யாணத்துக்கு ஒரு பாட்டுன்னு இருக்கு. அந்த மாதிரி நினைச்சிட்டு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் ஒரு பாட்டு படிச்சாராம். அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத் வ மக்தூபன் அலல் ஜினான். உங்களோட பேரு தான் குர்ஆன்ல அஹ்மதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, உங்களோட பேரு சொர்க்கத்து வாசல்களில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அப்துல் முத்தலிப் பாட்டு படிச்சாராம். குர்ஆன் எப்ப வந்துச்சு? ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் எப்ப அருளப்படுகிறது? அவங்களோட 40வது வயசுல. குழந்தை கிடைச்சோடனே அப்துல் முத்தலிப் சொல்றாரு, உங்களோட பேரு குர்ஆன்ல அஹ்மதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் வாரதுக்கு முன்னால அப்துல் முத்தலிபுக்கு குர்ஆன் வந்துச்சா? இப்படி கேட்டா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவர் குர்ஆன் சொன்னது குர்ஆனே இல்ல, அதுக்கு முன்னால உள்ள தௌராத் இஞ்சில் இருக்குது, அதைத்தான் குர்ஆன் சொன்னாரு. அதையும் அவர் தௌராத்னு சொல்லாம, இஞ்சில்னு சொல்லாம, சபூர்னு சொல்லாம குர்ஆன் சொன்னாரு. அல்லாஹ் எதுக்கு பேர் வச்சிருக்கிறான் அதுக்கு? சரி, அப்படித்தான் சொன்னாலும் அதுல சொல்லப்பட்ட அஹ்மது இவர்தான் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்துல் முத்தலிப் வேதம் படிச்சவரா? அப்துல் முத்தலிப் ஒன்றும் தௌராத் இஞ்சில் படிச்ச வேதம் படிச்சவர் கிடையாது. சரி, அதுக்கு தான் ஏதாவது சாட்டி சொல்லிடுவீங்க, சொர்க்கத்திலும் உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. ஏற்கனவே பெய்த்து வந்தார் அவரு. அப்ப இது பொய்ங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. தெரிஞ்சு கொண்டு இத பக்தி பரவசமா படிக்கிறாங்க. சில பேரை பொய் சொல்லலாம், ஒரு அளவோட, ஒரு கொஞ்சம் ஒரு அளவு நியாயத்தோடையாவது சொல்லணும். இந்த பொய்களுக்கு மௌலிதுகள பஞ்சமே இருக்காது. இந்த மொய்தி மௌலிதுல ஒரு செய்தி சொல்லப்படும், லிகுல்லி அவுலியாயி தீகுன், எல்லா அவுலியாக்களுக்கும் சேவல் இருக்குது. அந்த சேவல் கூவும், கூவிட்டு நிப்பாட்டிடும். பொதுவா சேவல் விடிய கூவும், அல்லது ஹதீஸ் வருது மலக்குமார கண்டா கூவும் சொல்லி. ஆனா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய சேவல் இருக்குது, அது கூவிக்கொண்டே இருக்குமா. ஹத்தா யபதல்லாஹு மய்யமூத், மௌத்தா போனவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் உங்களோட சேவல் கூவிக்கொண்டே இருக்கும், மர்ம நாள் வரைக்கும் கூவிக்கொண்டிருக்குமா.
அப்படி ஒரு சேவல் இருந்தா உலக அதிசயங்கள் உண்டா இருக்குமா இல்லையா? ஒரு 500 வருஷமா 1000 வருஷமா ஒரு கிழட்டு சேவல் கூவிக்கொண்டே இருக்குதுங்கிறது ஒரு உலக அதிசயமா இருக்குமா இல்லையா? அந்த காலத்துல என்ன நம்பிக்கையில விட்டடிச்சிருக்கிறான்னு சொன்னா, இப்படி சொன்னா எங்கேயா உள்ளவ என்ன நினைப்பானா, பக்தாதுல ஒரு சேவல் இருக்குது கூவிக்கொண்டே இருக்கு நம்பிட்டு போயிடுவான். இப்படி கூட கற்பனைக்கு எட்டாத செய்திகளை, அதாவது மௌலுது என்ற பெயர்ல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல நிறைய பொய்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஏராளமான மிகைப்படுத்தல்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒளின்னு சொல்றாங்க. அதுனா அவங்களோட வழிகாட்டல். இவங்க எப்படி நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்ன பைத்தன் அந்த சாக்கின்ஹு லைஸ முஹ்தாஜன் இல சிராஜி இல சுரஜி, நீங்கள் குடியிருக்கிற வீடு இருக்குதே அதுக்கு விளக்கு தேவையில்லை. இவன் நினைச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொன்னா இந்த லைட் மாதிரி வெளிச்சமா இருப்பாங்க, அவங்களோட வீட்டுக்கு விளக்கு தேவையில்லைன்னு எழுதியிருக்குது. ஆனா ஹதீஸ்கள்ல என்ன வருது? ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின அன்று இரவு எங்கட வீட்டில் விளக்கு பத்துறதுக்கு எண்ணெய் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கி விளக்கு பத்த வச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு மௌத்தாகின வீட்டுக்கு விளக்கு பத்த வைக்க எண்ணெய் இல்ல, பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கி பத்த வச்சோம். ஒரு நாள் தொழுது தூக்கத்துல இருந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு பக்கத்துல காணல, தடவி 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 பார்த்தேன், பார்த்தா அவங்க சுஜூதுல இருக்கிறாங்க, அவங்களோட கால் என் கையில பட்டுச்சு. அப்ப தொழுது கொண்டிருக்கிறாங்கிறத தெரிஞ்சு கொண்டேன். ஏன் தடவி பார்த்தேன்னு சொன்னா, அப்பெல்லாம் எங்களோட வீட்டுல விளக்கு பத்தல, லாம்பு இருக்கல. அப்ப லாம்பு இல்லாட்டி இருட்டா தான் ரசூலுல்லாஹ் வீடு இருக்கும். ஆனா இவங்க எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு விளக்கே தேவையில்லை, நீங்களே வெளிச்சமா இருப்பீங்க. இப்படி பாட்டல் என்கிற பேர்ல பல செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கை இருக்குது, அந்த கொள்கைக்கு முரணான பல செய்திகளையும் இதில் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறாங்க. நபி அவங்கள புகழ்கிறோம் என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவங்க, அதுல சந்தேகம் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையே அவர்களுக்குரிய ஒரு புகழாக இருக்கும். நபி அவங்களுடைய எந்த செயல்பாட்டை எடுத்தாலும் அந்த செயல்பாடு உலகத்தில் அவங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் புகழ்தல் என்ற பெயரில் வரம்பு மீறுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நான் தத்ரூனி கமா அத்ரத்தி நசாரா ஈஸா இப்னு மரியம், கிறிஸ்தவ சமுதாயம் இயேசுவை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள், என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவனது தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவங்க தான், வரம்பு மீறக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வே சில விசேஷ தகுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அழைக்கிற போது, கூப்பிடுகின்ற போது யா என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். யா நூஹ், நூஹே என்று அல்லாஹ் கூப்பிட்டிருப்பார். யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று அல்லாஹ் கூப்பிட்டிருப்பார். யா மூசா என்று அல்லாஹ் தஆலா கூப்பிட்டிருப்பார். குர்ஆன்ல எங்கேயுமே யா முஹம்மது என்கிற வார்த்தையை நாங்க பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி அல்லாஹ் அழைத்தது கிடையாது. அப்படியே சொல்ல வேண்டிய இடங்களில் யா அய்யுஹன் நபி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்களை விட கண்ணியம் கொடுக்கிற விதமாக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வித்தியாசத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்கிற பெயர்ல அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த கண்ணியத்தையும் அந்த ரெஸ்பெக்டையும் இவங்க மௌலிதுடைய பேர்ல தகர்த்திருப்பாங்க. குர்ஆன் அது மௌலிதுல நீங்க சில இடங்களை பாத்தீங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அஹ்மத் யா முஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்க தாஹா யா முஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்க அஹ்மத் யா ஹபீபி, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கூப்பிட்டு அழைத்து சலாம் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஹம்மது யா அஹ்மது என்று அழைக்காம விட்டுருக்கிறான். அப்படி இருக்கும்போது நபிக்கு நம்ம சலாம் சொல்கிறோம் என்கிற பெயர்ல இப்படி செய்யப்பட்டிருக்கு. ஒரு 44 தடவைகள் அளவுல இந்த மாதிரி கூப்பிட்டு சலாம் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது கூட ஒரு தவறான அணுகுமுறை. சலாம் சொல்றதுக்கு கூட இந்த அமைப்பு இருக்குது, தவறான அணுகுமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு மேல ஸலவாத் சொல்கிற போது நம்ம ரிப்பீட் பண்ணி கொண்டு சொல்லலாம். ஒரே இடத்துல இருந்து கொண்டு
100 தடவை சலவாத்து சொல்லலாம், 10 தடவை சலாத் சொல்லலாம். ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லுகிற போது இது என்ன இப்படி கூப்பிட்டு இப்படி சலாம் சொல்றதுங்கிறது, இது ஒரு ஒழுங்குதான். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றீங்க, வலைக்கும் சலாம் சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும்னு திரும்ப சொல்றீங்க, நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா இருக்குன்னு திரும்ப வலைக்கும் சலாம் சொல்லுவேன். திரும்பவும் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும், நான் என்ன சொல்லுவேன், காது கேட்காத உங்களுக்கு, எத்தனை தடவை திரும்பி சொல்லுவீங்க, இப்படி கேட்பேனா இல்லையா? இது சலாம் சொல்ற ஒழுங்கே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு கூப்பிட்டு சலாம் சொல்வதுங்கிறது அவங்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது, அது அவங்கள அவமதிக்கிறது. சஹாபாக்கள் சலாம் சொல்லும் போது ரசூல் என்ற சிறப்பு பேரை சொல்லியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இதெல்லாம் உங்க கிளாஸ்மேட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்மது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மதுன்னு சொல்ல உங்களோட கூட படிச்ச ஆளா, இல்லாட்டி பக்கத்து வீட்டில் பழகினால? அப்ப இது ரசூல் அவங்க மேல இது அன்பு செலுத்துற வழிமுறையா? இது அன்பு செலுத்துற வழிமுறை கிடையாது. இந்த மௌலிதுல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா உண்மையான இஸ்லாமிய அறிவுள்ளவங்க கிடையாது, இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் இது தயாரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருந்தா அதுல நல்ல செய்திகள் வந்திருக்க வேண்டும். இந்த மௌலிதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுபான மௌலிது மாத்திரம் இல்லாம சாவுல் அமீது மௌலிது, முஹியத்தீன் மௌலிது, எல்லா மௌலிதுகளுமே உலகாதாய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. நீங்க சாவுல் அமீது மௌலிது, முஹியத்தீன் மௌலிது, 2 மௌலிதை நீங்க எடுத்து எல்லா மௌலிதிலையும் இருக்கக்கூடிய கடைசி 4 வரிகள் 5 வரிகள் வாட்சி பார்த்தீங்கன்னா கட்டாயமா அதுல ஒரு ஆட்களுக்கு துவா செஞ்சிருப்பாங்க. யாருன்னு கேட்டா சாப்பாடு போட்ட ஆட்களுக்கு துவா செய்யப்பட்டிருக்கு, கோப்பி கொடுத்தாக்களுக்கு துவா செய்யப்பட்டிருக்கு, சாப்பாட்டுலயும் அல்வானு தாம் பல நிறங்கள் பல கலர்ற சாப்பாடு போட்டாக்களுக்கு தனியா துவா செஞ்சிருப்பாங்க. சில பைத்துகள் சாப்பாடு எல்லாம் போட்டிருப்பாங்க, திரும்ப திரும்ப தின்னுங்க சொன்னா தானே நமக்கு தின்னலாம், சாப்பிடுங்கள் உபசரிச்சவங்களுக்கு தனியா துவா செய்யப்பட்டிருக்கு. எல்லா பைத்துகளிலும் போலும் கடைசியில இருந்து ஒரு 4 வரி 5 வரியை நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டவர்களுக்கு, உயர்ந்த வஸ்திரங்கள் உணவுகள் கொடுத்தவங்களுக்கு, அந்த இடத்துக்கு அத்தர் தெளிச்சவங்களுக்கு என்று சொல்லி அவங்களை அந்த இந்த உலக செய்திகளே சொல்லப்பட்டிருக்கு. மௌலிதுகளுடைய சிறப்புகள் சொல்லப்படுகிற முன் கதைகளில் கூட இந்த செய்திகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த சுபான மௌலிதுடைய ஆரம்பத்தில் இந்த மௌலிதை உருவாக்கி அதை முதலாவது ஒரு மன்னர் செய்கிறார். அந்த மௌலிதுடைய சிறப்பு எப்படி சொல்லப்படுது தெரியுமா? சுடப்பட்ட ஆட்டு தலைகள் 5000, கோழி 10,000, இறைச்சியின் தட்டம் 1,00,000, அல்வாவின் தட்டம் 30,000, சோட்டு சகன் 30,000. இது மௌலிதுல சிறப்பு சொல்றீங்களா, சாப்பாட்டுல சிறப்பு சொல்றீங்களா? இதை வச்சு அவர் மௌலிது ஓதினாரு. இந்த மௌலிதுக்கு போன ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா மௌலிதுல சிறப்பு சொல்றார். இந்த மன்னருடைய மௌலிதின் விருந்துக்கு வந்தவர்கள் ஒருவர் கூறுவது, அங்க மௌலிதுல முக்கியம். அவர் போனது சாப்பாட்டுக்கு, விருந்துக்கு போனவர் சொல்றது. இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு மௌலிதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவழிப்பாராம். அப்ப அவங்களுக்கு மெயின் என்னன்னு சொன்னா என்ன செலவழிக்கப்படுது, இந்த சாப்பாட்டு லிஸ்ட கொண்டு போய் ஒரு கோக்கிட்ட கொடுத்து இது ஒரு சமண வார சாப்பாடு லிஸ்டான்னு கேட்டு பாருங்க. சோட்டு சகன் 30,000, ஆட்டு தலை 5000. அப்ப 5 சகனுக்கு ஒரு ஆட்டை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இறைச்சி தட்டு இருக்குது 1,00,000. 30,000 சகனுக்கு 1,00,000 இறைச்சி தட்டு இருந்தா ஒரு சகனுக்கு 3 தட்டை விட இறைச்சி தட்டு கூட போயிருக்குது. அதே நேரம் கோழி 10,000. இந்த கணக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 1000கணக்கில் கோழி வாங்கலாம், ஏன்னா ஃபார்ம் கோழி இருக்கு. நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால 10 முட்டை வாங்குறதா இருந்தா 5 கடைக்காவது ஏறணும். இந்த கடையில ஒரு முட்டை இருக்கும், இன்னொரு கடையில 2 முட்டை இருக்கு. இப்படித்தான் இருந்துச்சு எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னால. இந்த பாம் கோழி சிஸ்டம் வந்தது போலதான் 5000 10,000 எல்லாம் ஒண்டா எடுக்கிற மாதிரி சூழல் இருக்கு. 10,000 கோழி எடுப்பாராம். அப்ப இது சும்மா ஒரு கற்பனைக்கு அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படியே உண்மையா நடந்ததா இருந்தா கூட இங்கு சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது.
இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அமல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, வருஷம் வருஷம் இதை செஞ்சுட்டு சொர்க்கம் போயிருங்க என்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதுல மொய்து சுபான மொழிதுல ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. அமீருல் மோமினின் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் பசராவில் ஒரு வாலிபன் கடுமையான பாவம் செய்வனாக இருந்தார். ஹாரூன் ரஷீது காலத்தில் பசராவில் பாவம் செய்யக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தார். அங்குள்ளோர் அவன் செய்யும் பாவங்களுக்காக அவனை வெறுத்தொதுக்கினர். மக்கள் எல்லாம் அவரோட கோபம், ஏன்னா பாவம் செய்கிறார். எனினும் அவ்வாலிபன் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் தான் குளித்து தூய ஆடை அணிந்து வாசனை பூசி அலங்கரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌலிதை ஓதி விருந்து கொடுப்பான். எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களாம், பாவம் செய்யறாண்டு விருந்து கொடுப்பாங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் இந்த ஒதுக்கி வச்ச பிரச்சனை இல்லை, போய் சாப்பிட்டுருவாங்க. இவ்வாறு வருடந்தோறும் சதா நடத்தி வந்தான். அவன் மரணமான பின் அவன் மௌத்திக்காக எவரும் வரவில்லை, ஏன்னா அங்க சாப்பாடு இல்லை. மௌலுதோத நேரம் பெருசமா எல்லாரும் போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. மௌத்தா போனதுக்கு கூட ஒருத்தரும் போகல. அப்போது உருவம் இல்லாத நிலையில் ஒரு சப்தம் கேட்டது. ஓ பஸ்ராவாசிகளே, இந்த இறைநேசரின் மையத்துக்காக ஆஜராகுங்கள், இவர் என்னிடம் மேன்மையுடையவராயிருக்கிறார் என்று அந்த சத்தம் கேட்டது. அதுக்கு பிறகு ஊரெல்லாம் வைத்து அவரோட ஜனாசாவை செஞ்சாங்களாம். அப்ப அவர் கடுமையான பாவம் செய்கிறவர் ரபியுல் அவ்வல் மௌலுது மட்டும் கொடுப்பார். அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு ஒரு அசரீரி கேட்குது, இவர் இறைநேசரு, ஊர்ல உள்ள யாருமே ஜனாசாக்கு போகாத அளவுக்கு மோசமானவர், ஆனா இறைநேசர்னு சத்தம் கேட்டுச்சு. அப்ப இந்த மௌலுதோருடைய சிறப்பு சொல்லப்பட்டது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, நீங்க பாவம் செய்தாலும் மௌலுத ஓதுனா அப்படியே உங்களை சொர்க்கத்துக்கு இறைநேசர்களா நீங்க ஆகிரலாம். அப்ப இது முஸ்லிம்கள் இந்த போதனையை செஞ்சிருப்பாங்களா, இஸ்லாத்தின் பேரில் முஸ்லிம்களை வழிகெடுக்கிறதுக்கு வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்லப்படுது. எப்படின்னு கேட்டா, ஒரு நெருப்பு வணங்கி இருக்கிறார் மஜூசி. அவங்க நரகவாசிகள் நமக்கு நல்லா தெரியும். இந்த மஜூசி ஒருவர் இருந்தாரு, அவர் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி மேல நேசம் வச்சிருந்தாராம். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ரபியுல் ஆஹிர் மாதத்துல 11ஆம் தேதி வளமையாக அவர் நேர்த்தியா உடை அணிந்து உலமாக்களை அழைச்சி அவங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அவர் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியுடைய பேர்ல பாத்தியா ஓதுறவராகவும் மௌலுத் ஓதுறவராகவும் இருந்தார். முந்தி நாங்க சின்னத்துல எல்லாம் எங்க உம்மா மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரோட பொண்டாட்டி யாரோட போனா என்ன, இந்த லெப்பைக்கு 4 காசு கிடைச்சா போதுன்னு சொல்லுவாங்க. மஜூசியாம் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி பேர்ல பாத்தியா ஓதுவாராம், உலமாக்கள் போய் ஓதுவாங்களாம். நீ மஜூசியா இருந்தா என்ன, காவிரா இருந்தா கூப்பிட்டா வருவோங்கிற நிலையை வச்சு சொல்றாங்க. அவர் மரணிச்சதுக்கு பிறகு அவங்களோட மக்கள் என்ன செய்யறாங்க, அவரை அவங்களோட சட்ட பிரகாரம் நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. அவரோட ஒரு ரோமத்தை கூட நெருப்பு எரிக்கலையாம். இப்ராஹிம் நபியுடைய மூஜிசா நடக்குதாங்க. ஒரு மஜூசிக்கு நெருப்புல போட்டு பத்த வைக்கிறாங்களாம், ஒரு ரோமம் கூட எரியப்படலையாம். பிறகு ஒரு அவுலியாவுடைய கனவுல அப்துல் காதர் ஜிலானி வந்து சொன்னாராம், அவர் மதத்தில் மஜூசியாக இருந்தாலும் என்னுடைய முரீதாக இருக்கிறார், என்னுடைய முரீதுகளை நெருப்பில் போடுவதில்லை என்று அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சிருக்கிறான். முஸ்லிம்களுக்கு கூட இப்படி ஒரு வாக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் நெருப்புல போட மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லல. தவறு செஞ்சா நெருப்புல போடுவேன்னா எச்சரிக்கை செய்யறாங்க. பல தவறுகளை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா நரகத்துக்கு போயிருவீங்கன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா அப்துல் காதர் ஜிலானிக்கு சொன்னானா, உங்களோட முரீதுகளை நான் நெருப்புல போட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அவரை பிறகு இஸ்லாமிய முறைப்படி பிடிச்சு அடக்குனாங்களாம். இந்த செய்திகளை சிறப்பு என்ற பெயர்ல சொல்றதாக இருந்தால் நோக்கம் என்ன? நீ காபிரா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மௌலித ஓதிரு. இந்த மாதிரி போதனைகளாலதான் கடந்த காலத்தில் நிறைய ஹாஜியார் மாறு குடுக்காரர்களாகவும் கஞ்சா விற்கிறவங்களா இருந்து கொண்டு வருஷத்துக்கு வருஷம் ஒருக்க இந்த விஷயங்களை மட்டும் சரியா செஞ்சு அல்லாஹ்வுடைய அருள்ல நாங்க நேரா சொர்க்கம் போயிடலாங்கிற நம்பிக்கையில இருந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உள்ள செய்திகள் ஏராளமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த போதனைக்கு எதிரானது.
இதுல ஒரு பைத்து வருது, அந்த சம்சுன் அந்த பத்ருன் என்கிற அந்த பைத்து தொடர்ல சூரியனும் நீங்களே சந்திரனும் நீங்களே என்கிற இதுல பாவங்களை மன்னிப்பவரே, அழித்து விடக்கூடிய பாவங்களை மன்னிப்பவரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்படுறாங்க. இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரசூலை சொல்லல அல்லாஹ்வை சொல்லணும்னு சொல்லுவாங்க. சரி, இதை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்றீங்கன்னு வைங்க, அதுக்கு முன்ன உள்ள அளவில் அந்த சம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறுன் பௌக்க நூல், இதை நீங்க யாருக்கு சொன்னீங்க? இதை நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இங்க சிறுக்கு வராது. சூரியனும் நீங்களே சந்திரனும் நீங்களே, அது ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னா பின்னால உள்ளது ரசூலுல்லாஹ்வுக்கு தான். பின்னால உள்ளதை நீங்க அல்லாஹ்வுக்கு சொன்னு சொன்னா முன்னால் உள்ளது அல்லாஹ்வுக்கு சொல்றீங்க. அந்த நூறுன்னு அந்த சம்சுன் அந்த பத்ருன்னு சொல்லி சூரியனும் நீயே சந்திரனும் நீயேன்னு சொல்லி அல்லாஹ்வை சொன்னதா, அதுவும் குபுராயிரும். எதை சொன்னாலும் குபுர உண்டாகக்கூடிய விதத்தில் உள்ள பைத்துகள் அது. பாவங்களை மன்னிக்கிறதுங்கிற விஷயத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னு கேட்டா, நீங்க எனக்கு ஏசுறீங்க, அதை நான் மன்னிக்கிறேன். மனுஷனை மன்னிக்கிறது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்கு அடிச்சவங்களை மன்னிச்சிருக்கிறாங்க, தனக்கு அநியாயம் செஞ்சவங்களை மன்னிச்சிருக்கிறாங்க. இந்த மன்னிப்பு வேற, மனிதனை மன்னிக்கிறது. நீங்க தொழல, என்கிட்ட வந்து சொல்றீங்க நான் 5 வருஷமா தொழல, என்ன மன்னிச்சுக்கங்க, மன்னிக்கலாமா? நான் நீ 5 வருஷம் தொழலன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்யறது, அதுல விட்ட தவறுக்கு அல்லாஹ்ட்ட தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும். இது ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மன்னிப்பு கேட்க முடியாது. வேணும்டா யா ரசூலுல்லாஹ் நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிக்குமாறு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு கேட்கலாம். இவங்க நேரா ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. மௌலூதுடைய வரிகள் அப்படித்தான் இருக்குது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமை யக்பிரு துனுப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பாவங்களை மன்னித்தல் என்ற சிபத்து அல்லாஹ்வுக்குரியது. அதை நபிக்கு கொடுத்தால் அல்லாஹ்வுக்கு நபியை இணையாக்கிய குற்றம் நடக்கும். இணை வைத்தல் வருது. அப்ப இந்த இணை வைத்தல் நபி மீது உள்ள நேசம் என்கிற பெயர்ல நடக்குது. இதே போல எல்லா மௌலிதுகளும் என்ன சொல்லும்னு கேட்டா, யாரை பத்தி பேசுறாங்களோ அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்குது என்கிற நம்பிக்கையை சொல்லும் எல்லா மௌலிதுலுமே. சில நேரங்கள்ல அல்லாஹ்வை மிஞ்சிய அளவுக்கு சொல்லப்படும். ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி சொல்றாரு, ஒரே நைட் 70 விடுத்தங்கள் கனவுல விபச்சாரம் செய்ய கனவு காண்டார். கனவு கண்டுட்டு குளிப்பு கடமையாவது எழுப்பி குளிக்கிறாரு, திரும்ப படுக்கிறாரு, திரும்ப கனவு, திரும்ப குளிக்கிறார், திரும்ப கனவு, இப்படியே நடக்குது 70 முறை. காலையில மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி சொன்னாராம், 70 முறை இப்படி கனவுல நடந்துச்சு. மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி சொன்னாராம், நடத்தினதே நாங்க தான், உங்களோட கலாக்கதிர பார்த்தேன், அதுல நீங்க 70 முறை விபச்சாரம் செய்வீங்கன்னு இருந்துச்சு, அதை நான் அப்படியே கனவுல மாத்தி விட்டேன். அல்லாஹ் கலாக்கதிர எழுதுவானா, அப்துல் காதர் ஜிலானி அதை சென்சார் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருவாரு. இது கனவுல போறதுக்கு மாதிரி. முதல்ல சாத்தியமாகுமா? 70 முறை ஒரே ராவையில குளிச்சா ஜன்னி பிடிக்காது, உடம்பு சூடு, அந்த கனவு வார அளவுக்கு தூக்கம் வருமா? அப்ப இப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒருவர் வாரார், அவர் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒரு ஹம்மாத் என்கிற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் ஒரு பயணம் போகணும், வியாபாரத்துக்கு போகலாமான்னு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க போகாதீங்க, போனா நீங்க கொல்லப்படுவீங்க, உங்களுடைய பொருட்கள் சூறையாடப்படும். திரும்ப மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க போங்க. இடைவெளியில இவர் போற இடத்துல ஒரு இடத்துல கனவு காண்றார். படுத்த கனவு காண்ற நேரத்துல இவருடைய பொருட்கள் எல்லாம் கனவுல சூறையாடப்படுது. கல்லர்கள் கழுத்துல கத்திய வச்சு வெட்டுறாங்க. முழிச்சு பார்க்கிறாரு, கழுத்தெல்லாம் வலிக்குது. நடந்த விஷயத்தை அப்துல் காதர் ஜிலானி சொன்ன போது, ஹம்மாது சொன்னது சரி, உங்களுடைய கலாக்கதிரில உங்களுடைய பொருட்கள் சூறையாடப்படும், உங்களோட கழுத்து அறுக்கப்படும் இருந்துச்சு. கலாக்கதிரில இருந்ததை நான் கனவுல நடக்கிற மாதிரி மாத்தி விட்டேன். அப்ப இது மறைவான அறிவு மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரையே மாற்றுகிற அதிகாரம் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி செய்திகள் ஏராளமாக இந்த மௌலிதுகளை சொல்லப்படும். மறைவான அறிவு இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மறைவான அறிவு இல்லை. இது கலிமாவுடைய அடிப்படை. யாராவது ஒருவர்
மலக்குகளுக்கோ ஜின்களுக்கோ நபிமார்களுக்கோ வலிமார்களுக்கோ மறைவான அறிவு இருப்பதாக நம்பினால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிட்டாங்க. மௌலிதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்திகள் இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணையாக்கக்கூடிய செய்திகளாகவே இருக்கும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா மௌலிதுகளையும் யாரை பத்தி மௌலிது சொல்லப்படுதோ அவங்களோட சிறப்பை சொல்றதுக்காக அற்புதங்கள் சொல்லப்படும். அந்த அற்புதங்களை எடுத்து பார்த்தா அசிங்கங்களா கூட இருக்கும், பிழையாக கூட இருக்கும். அதெல்லாம் அற்புதம்னு சொல்லுவாங்க. சாவுல் அமீது மௌலிதுல ஒரு அற்புதம் சொல்லப்படும். சாவுல் அமீது மௌலிது அவங்களுடைய சகாக்கள் போற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயில் மாட்டை பிடிச்சு அறுத்து சாப்பிட்டாங்க. நம்மட மாட்டை அறுத்தாலே அவனுக்கு பிரச்சனையா இருக்குது, கோயில் மாட்டை அறுத்தா சும்மா இருப்பானா? இப்படி செய்வாங்களா? இது ஒரு வலிமா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய சிறப்பா? கோயில் மாட்டை பிடிச்சு அறுத்து சாப்பிட்டாங்களாம். அவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்களாம். உடனே சாவுல் அமீது வலியுல்லா என்ன செஞ்சாங்களாம், அந்த சாப்பிட்ட முள்ளெல்லாம் வச்சு, நல்ல வேலை முள்ள தின்னா விட்டானோ, முள்ளெல்லாம் வச்சு கும்பேதுனில்லா என்று சொன்னோன்னு அப்படியே மாடு உசுரா எழும்பிட்டான். இது அற்புதம் சொல்றீங்களா? சாவுல் அமீது வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள கள்ள மாடு அறுத்தவனா சொல்றீங்களா? அடுத்தவனுக்கு உரியதை எடுத்து தின்னலாமா? அப்படி தின்னுட்டு நீங்க அல்லாஹ்ட துவா கேட்டா அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? ஹராத்தை தின்று கேட்கிற துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அப்ப இது அற்புதம் என்கிற பேர்ல அவங்களை சிறப்பிக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஆசிரியர் ஹம்மாத கனவுல காண்றாரு. அவர் நல்லா இருக்கிறார், அவர் ஒரு கை மட்டும் சூம்பி போயிருக்குது. கேட்கிறாங்க, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, உங்க கை மட்டும் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை வச்சுக்கலாம். அதாவது ஆசிரியரை விட மாணவர் உயர்த்துறதுக்கு அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க உசுரோடு இருக்கு. இவர் உசுரோடு இருக்கக்குள்ள எகிப்து அத ஈராக்ல ஆத்துக்கு மேல நடந்து போய் கொண்டு இருந்தாங்களாம் பாலத்துல. அப்ப இந்த ஹம்மாத் என்ன செஞ்சாராம், ஒரு கையால பிடிச்சு அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காரு. வெள்ளிக்கிழமை கீழே விழும்போது அப்துல் காதர் ஜிலானி நம்ம நினைச்சாங்களாம், சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம வெள்ளிக்கிழமைக்காக சுன்னத்தான குளிப்பு குளிச்சிருவோம், தண்ணிக்குள்ள விழுந்து குளிச்சுட்டு எழுப்பி வந்து தொழுதாங்களாம். தொழுது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இவர் மௌத்தா போயிட்டாரு. இப்ப இவர் கனவுல கண்டவருக்கு சொல்றாரு, அப்துல் காதர் ஜிலானியை தள்ளுனே, அதுக்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை இது, மத்த எல்லாம் சொர்க்கம், இது மட்டும் சூமி போயிருக்குன்னு சொன்னாங்க. இது அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி கூட சிறப்பு சொல்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறோம், யாராவது வெள்ளிக்கிழமை குளிக்காம ஜும்மாவுக்கு போறீங்களா? இந்த மாணவர்கள் ஸ்கூல்ல விட்டு அவசரம் ஓடி வந்து காகம் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டாவது போறாங்க. அப்துல் காதர் ஜிலானி ஒண்ணு பாலைவனத்துல வாழல, எகிப்துல பெரிய நதி யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி ஓடுற நாட்டில் வாழ்ந்தவர் வெள்ளிக்கிழமை குளிக்காம போயிருப்பாரா? ஒரு வழின்னு சொல்றீங்களே, வெள்ளிக்கிழமை குளிக்காம போயிருப்பாரா? இவர் தள்ளி விட்டோன்னா உழுகுற போது வெள்ளிக்கிழமை குளிப்பில் இருக்கிற நியத்து வச்சுக்கொண்டாங்களா? இப்ப நீ அப்துல் காதர் ஜிலானி நம்மளை சிறப்பிக்கிறியா, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை கூட குளிக்காம பள்ளிக்கு போற ஒரு ஆள் என்ன ஒரு அகௌரவப்படுத்துறீங்களா? இப்படி கராமத்துங்கிற பேர்ல ஏராளமான அவங்களே அவமதிக்கக்கூடிய செய்திகளை சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, மௌலிதுக்கு முஸ்லிம்கள் மத்தியில் இவ்வளவு சிறப்பு இருக்குது, இவன் எழுதினவன் யாருன்னு தெரியாது. இதை எழுதினது யாருன்னு கேட்டா, அவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம், இமாம் கசாலியாக இருக்கலாம்ங்கிற யூகம் தான் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பான ஒரு மௌலித ஓதுனா இவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய ஒருவரை செஞ்சது யாருன்னு தெரியலன்னு சொன்னா, இது இஸ்லாத்துக்காக இஸ்லாத்தினுடைய எதிரிகளால இஸ்லாத்துக்குள்ள நுழைக்கப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்க நேசம் வைக்கிறதாக இருந்தால் இந்த மௌலிதுகள், மீலாது விழாக்கள் இவற்றை முழுமையாக புறக்கணிப்பதுதான் அவங்க மேல வைக்கிற உண்மையான நேசமாக இருக்கு. எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது இதை செய்யறவங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லி அவங்களே இந்த தவறுல இருந்து நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வேன். உண்மையிலே உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருந்தா, ஏதாவது பணத்துல ஏதாவது செலவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கிதாபுகள் ஏராளமா இருக்குது. அதை கொண்டு போய் லைப்ரரிகளுக்கு கொடுங்க, மதரசாக்களுக்கு கொடுங்க, பள்ளிகளுக்கு வாங்கி கொடுங்க, பிற மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சென்றடைவதற்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மௌலிது மீலாது பாடல்கள்ங்கிறது நபி மீது அன்பு என்கிற பேரில் அவங்களை அவமதிக்கிறதுக்காக, நபியினுடைய போதனையை கேவலப்படுத்துறதுக்காக
என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது ஒரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு மேல உள்ள அன்பாக அமையாது. இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பதன் மூலமாக, அந்த கொள்கைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.